ஓ தலைவர் தானா? நானா? கார்ல போட்டு தான் கூட்டி வந்திருக்காங்க. என்ன இருக்கு? அச்சச்சோ பாப்பா. ஏன் அவ்வளவு மெட்டி நீங்க போட்டுக்கணும் உங்களை கட்டாயப்படுத்துறீங்க? சும்மா சொல்லு. பொசசிவ்னஸ் சார். என்னோட ஹஸ்பண்ட் நான் மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த பொண்ணும் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு. பெரிய விஷயம். திருமண அடையாளமாக எதை கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாங்கல்யம் கையில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், கோல்ட்ல பிரேஸ்லெட் மாதிரி. எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆக போகுது. எங்கேஜ் ஆயிடுச்சா? ஓகே. அப்படிதான் தெரிஞ்சு. ஃபோன் நம்பர் இருக்கா? அடிச்சு கேட்டுருவோம். எங்க? தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மாங்கல்யத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை கையில கட்டணும்னு சொல்றீங்களா? எதுக்குன்னு கேக்குறேன். இப்ப நீ என்ன பண்ண போற? அதுதான் சொல்றேன், நாங்க அதை எப்படி கழட்டாம இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் அதை கழட்டாம அந்த கையில எப்பவுமே இருக்கணும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அவங்க திருப்திக்காண்டி நான் வேணா போட்டுக்கிறேன். பட் என்னோட திருப்தி அதுல இல்ல. ஏன்னா நான் அது போட்டாதான் கல்யாணம் ஆகுறேன், நான் அது கமிட்டட் ஆகுறேன்னு மத்தவங்களை காட்டணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதுதான் எனக்கு வேணும். அவங்க கமிட்டட் காமிக்கணும். ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் கூட இன்னும் சேஞ்ச் பண்ணல, இன்னும் சிங்கிள்ல தான் வச்சிருக்காங்க. 6 இயர்ஸ் ஆச்சு. ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் சிங்கிளா இல்ல மிங்கிளான்னு அவசியம் இல்ல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நம்ம கமிட்டடுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா ஃபாலோ பண்ணனால தான் அது என்கேஜ்மெண்ட்ல வந்து முடிஞ்சு அடுத்த ஒரு 5 மாசத்துல கல்யாணமும் வந்திருக்கு. ஸோ அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில். நிறைய போறான்டா. ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தானே தெரியும், அவங்கள சுத்தி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியாதுல்ல. ஒருவேளை அதை நான் அணிந்து கொள்ள விருப்பப்படல, பிகாஸ் நான் கமிட்டட்னு வெளியில தெரியணுங்கிற அவசியம் இல்ல, ஊருக்கு காட்ட வேண்டியதெல்லாம் எனக்கு இல்லைன்னு அவர் நினைக்கிறாருன்னா அப்படிதான் தெரிஞ்சு. நீங்க விட்டுருவீங்களா? ஓகேன்னு என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா? இல்லன்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆண் என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை அணிந்து கொள்ளலாம் திருமணமானவர்னு காட்ட? நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்சுக்கணும் சார். சபாஷ், சரியான பொட்டு. நான் தாலியும் வெட்டியும் ஈஸியா மறைச்சிடலாம், ஆனா அந்த பொட்டு மறைக்க முடியாதுல்ல. சாம்பார் ஆப்பு எனக்கு ரொம்ப ஆடா இருக்காதா? ஒரு ஆணுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கணும்ல. இது அழகா இல்ல, அவர் அடிக்கடி என்கிட்ட கேட்பாரு, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். என்னோட பொட்டு நீ வச்சுக்கலையா, ஏன் வச்சுக்கல அப்படின்னு கேட்பாரு. வச்சிருக்கே இல்லன்னு கேட்டுட்டே இருக்காரு. ஆமா, நான் எங்கேயாவது வெளியில போனாலோ இல்ல வீட்டுல இருக்கும் போதே கூட திடீர்னு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா கேட்பாரு, ஏன் என் பொட்டு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உங்களுடைய அடையாளம் என்று நான் ஒன்று கேரி பண்றப்போ என்னுடைய அடையாளமாக நீங்க ஒன்னு கேரி பண்ணுங்களே அப்படிங்கறதுதான். சோலி முடிச்சு. அதான் கூச்சமா இருக்குது. எனக்காக கூச்சத்தை அடக்கிக்கிட்டு வச்சுக்கலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.